Hello students, welcome back to Smart Learn Tuition. So this is question number 15. In an examination, a student has to answer 5 questions out of 9 questions. 9 questionல 5 question answer பண்ணணும். In which 2 are compulsory. 2 question வந்து compulsory. ஓகேவா? 9 questionல 5 answer பண்ணணும். அதுல 2 question வந்து compulsory. In how many ways a student can answer the questions? So first 2 question compulsory. உனக்கு வேற வழியே இல்லை, அதை அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ அது ஒன் வே. ஓகேவா? இதுக்கு முன்னாடி சம் பார்த்த மாதிரி. நெக்ஸ்ட் ஸோ 2 கொஸ்டின் கம்பல்சரி, ஒரு வழி தான் இருக்குது. மீதி இப்போ எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணணும்? 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அவுட் ஆஃப் how many கொஸ்டின்ஸ்? மீதி 2 கொஸ்டின் 9 கொஸ்டினில் 2 கொஸ்டின் கம்பல்சரி. அப்போ மீதி எவ்வளோ கொஸ்டின் இருக்கும்? 7 கொஸ்டின் இருக்கும். 7ல் நீ எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணணும்? 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஓகேவா? 2 கம்பல்சரினா அது ஒரு வழி தான், வேறு வழியே கிடையாது. ஒன் வே, நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும் அந்த 2 கொஸ்டினும். மீதி 7ல் 3 ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு காம்பினேஷன் டெக்னிக் 7C3. 7 கொஸ்டினில் 3 கொஸ்டின் எது ஒன்றா எழுதலாம். ஸோ டோட்டல் வேஸ் ஈக்குவல்ஸ் டு 1 into 7C3. ஸோ 1 into 7 into 6 into 5 divide by 3 into 2. ஸோ ஆன்சர் 3 2s are 6, 2 2 cancel, 7 5s are 35. ஸோ நீ எவ்வளோ விதத்தில் கொஷின்ஸ் நீ செலக்ட் பண்ணலாம்னா 35 வேஸில் நீ வந்து கொஷின்ஸை ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 15. இதிலே வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம 16th கொஸ்டினை பார்த்துடலாம். Next question. Determine the number of 5 card combinations out of the deck of 52 cards. 52 cards la 5 card நம்ம எடுக்கணும். If there is exactly 3 aces in each combination. நம்ம 5 கார்டு நம்ம எடுக்கிறோம், பட் எல்லா காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு 3 ஏஸ் இருக்கணுமா? 3 ஏ, ஏசஸ்னா ஏ, 3 ஏ வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? மீதி 2 கார்டு நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 எதுக்கு கண்டிப்பாக இருக்கணும்? 3 ஏஸ் அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஏஸ் கார்டில் வந்து 52 கார்ட்ஸில் டோட்டலாக எவ்வளோ ஏஸ் இருக்குன்னா 4 ஏஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் செலக்டிங் ஏசஸ் ஈக்குவல்ஸ் டு 4 ஏஸில் 3 வந்து நீ கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ 4C3 வேஸ். மீதி ரிமைனிங் கார்டு எவ்வளோ இருக்கும்? 52ல் வந்து 4 ஏஸ், அது போச்சுன்னா உனக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 48 கார்ட்ஸ் இருக்கணும். 48ல் நீ எதாவது 2 நீ செலக்ட் பண்ணணும். ஓகே, கரெக்டாக 3 ஏஸ் போயிடுச்சு, பட் டோட்டலாக 4 ஏஸ் இருக்குது. 4ல் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 4C3ன்னு எழுதியாச்சு. இப்போ ஏஸ் தவிர மீதி எது ஒன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மீதி 2 கார்டு வந்து ஏஸ் தவிர நீ எது ஒன்றா செலக்ட் பண்ணலாம். ஸோ மீதி எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது? 52ல் 4 போச்சுன்னா 48. ஸோ மீதி 48 கார்டில் நீ 2 கார்டு செலக்ட் பண்ணணும். ஸோ 48C2. ஸோ டோட்டல் வேஸ் ஈக்குவல்ஸ் டு 4C3 ஏஸுக்கு. இப்போ மீதி கார்ட்ஸுக்கு 48C2. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4 into 3 into 2 into 1, 3 into 2 into 1 into 48C2னா 2 வாட்டி கம்மி பண்ணுங்கள். 48 into 47 divided by 2 into 1. இது சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுக்கணும். 3 3s are 9, 2 2 cancel, இது 1 தான். ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 4512 வேஸில் நீங்கள் கார்ட்ஸை செலக்ட், அந்த 5 கார்டு காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 கார்டு காம்பினேஷன் எவ்வளோ வேஸில் நம்ம செலக்ட் பண்ண முடியும்? 4512. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 16. ஸோ இந்த வீடியோவில் 15 பார்த்துருக்கோம், 16 பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 17th சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.